ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் விஷால் இயக்கி கதாநாயகன் நடிச்சிருக்கிற மகுடம் படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது ரெண்டாவது பட்சம். முதல் முறையாக இயக்குனராக முயற்சி இருக்க விஷாலுக்கும் அந்த படக்குழுவுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வாங்க திரை விமர்சனத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி சினிமா ஓரியன்ட் வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா வெங்கடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகுடம் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஹீரோ டிராவலுக்கு அப்புறமா விஷால் வந்து முதல் முறையா படத்தை இயக்கியிருக்காரு, ஹீரோவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது ஜி பிரகாஷ்குமார். இந்த படத்துல விஷாலை தாண்டி துஷாரா விஜயன், அஞ்சலி, தம்பி ராமாயண் சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து சைனீஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து விசாகப்பட்டினம் ஹார்பர்ல இந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இருக்குல்ல, காரு பைக்ல யூஸ் பண்ற ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் அதெல்லாம் இம்போர்ட் பண்ற ஷிப் வந்து இல்லீகலா டம்மி பார்ட்ஸை இம்போர்ட் பண்ணிடுறாங்க. இதை பயன்படுத்துகிற இந்தியன் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சீக்கிரமா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிட்டு நிறைய விபத்துகள் ஏற்படுது. இந்த விபத்துகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்னது? அந்த இம்போர்ட் ஆகிற டம்மி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்லாம் இதுக்கு வந்து வைசாகில் ஒரு மிகப்பெரிய கேங் வந்து ஒரு பெரிய மாஃபியா கேங் வந்து டீல் பண்ணுவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த கேங்கை தடுத்து நிறுத்துற ஒரு தாதாவா தான் விஷால் நடிச்சிருப்பாரு. இதுதான் படத்துடைய கான்செப்ட். கடைசியில் அந்த விஷாலை வந்து தாதாக்கெல்லாம் பழி வாங்கி கொண்டுடுவாங்க. அவரோட பையன் விஷால் வந்து கடைசியில் அந்த ரவுடியை கொண்டுடுவாரு. இதுதான் படத்துடைய கோர் தீம் கான்செப்ட். இதுல அப்பா விஷால், பையன் விஷால், 2 விஷால் நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம், ரொம்ப லென்த்தா போகுதுங்க. அதுலயே வந்து நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் லேக் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்க்கும்போது படத்துல வந்து ஒரு பெரிய கதையே புரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா பையன் விஷால் நடிச்சிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல அப்பா விஷாலோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்டுவாங்க. யாரு அப்பன், அவன் எப்படி தாதாவானா, என்ன கான்செப்ட், ஹார்பர்ல வைசாக் ஹார்பர்ல என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலியா அவரால் ஒரு கார் கூட ஓன வாங்க முடியாது. கடைசியில செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்குவார். அந்த அளவுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலி. அந்த விஷால் ஃபேமிலியோட நீலகிரிக்கு டூர் போகும்போது ஒரு பெரிய கேங் அவர் ரவுண்ட் பண்ணி அந்த காரை பயங்கரமா ஷூட் பண்ணுவாங்க. அந்த ஷூட்டிங்ல விஷாலோட ஒய்ஃப் துஷாரா விஜயனும் பொண்ணு மிதந்துருவாங்க. கடைசியில விஷாலும் அவரோட பையனும் மட்டும் தப்பிப்பாங்க. எதுக்காக சுடுறாங்க, என்ன காரணம், எதுக்கு சம்மந்தமே இதெல்லாம் விஷால வந்து அட்டாக் பண்றாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புரியாது. செகண்ட் ஹாஃப் தான் படத்தோட கதையை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அப்பா விஷால் இருக்காருல்ல, அவரு வைசாக் ஹார்பர்ல தாதாவா டெவலப் ஆனது. அங்க இருக்கிற சைனீஸ் ஆட்டோமொபைல் டம்மி பார்ட்ஸ் இங்க வந்து இம்போர்ட் ஆகிட்டு அது மூலமா ஒரு இஷ்யூ ஆகுது இல்ல, அது எல்லாரும் தடுத்து நிறுத்த பெரிய தாதாவை நடிச்சிருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல தான் பிளாஷ்பேக் வரும். படத்தோட உண்மையான கதையை புரிய ஆரம்பிக்கும். பிளாஷ்பேக்ல அப்பா விஷால் எப்படி ஹார்பர்ல ஒரு தாதாவை டெவலப் ஆனாங்க, எப்படி அஞ்சலி லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, எதுக்கு ஹார்பர்ல இந்த டம்மி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இம்போர்ட் ஆகுது, என்ன காரணம், ரவுடி கேங் யாரு, ரவுடி கேங்குக்கும் நம்ம விஷால் கேங்குக்கும் என்ன பிரச்சனை ஆச்சு, கடைசியில விஷால அப்பா விஷால ரவுடி கேங் கொண்டுடுவாங்க. இப்படிதான் படத்துடைய கதையே போகும். கடைசியில தான் அப்பாவை கொண்ட அந்த ரவுடி கேங்க விஷால் வந்து பழி வாங்கிடுவாரு. இப்படிதான் படத்தை முடிப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு ரிவெஞ்ச் படம் தான். இந்த மாதிரி கான்செப்ட்ல தமிழ் சினிமால நிறைய படம் வந்திருக்கு. என்ன ஒரு புது கான்செப்ட் ஆட் பண்ணிருக்காங்கன்னா, சைனீஸ்ல இருந்து ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் இல்லீகலா இந்தியாவில் இம்போர்ட் ஆகி டம்மி பார்ட்ஸ் அதை வாங்கி யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ்லாம் சீக்கிரமா டேமேஜ் ஆகி ரிப்பேர் ஆகிட்டு விபத்து ஆகுறது. இதுதான் புதுசா படத்துல ஆட் பண்ணிருக்க கான்செப்ட். மற்றபடி படத்துல நிறைய விஷயம் வந்து பழைய சீன்ஸ்லாம் வச்சு ரொம்ப கிரிஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல அஞ்சலியோட பிளாஷ்பேக் சீன்ஸ்ல நிறைய வந்து கொஞ்சம் ஒரு கிரிஞ்சான சீன்ஸ் வச்சிருப்பாங்க. ரொம்ப போர் அடிக்க மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபைட் வரும். அதுல அப்பா விஷால ரவுடிக்காக கொண்டுடுவாங்க. கொள்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபைட் வரும். அந்த ஃபைட்ல இந்த இளையராஜா பாட்டெலாம் போட்டு அதை வந்து ரீமிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரியாக கொடுத்து, எதுக்கு அந்த இடத்துல இளையராஜா பாட்டை வச்சாங்க ரீமிக்ஸ் பண்ணி அந்த ஃபைட் வச்சாங்கன்னு தெரியல. விஷாலுடைய அந்த கெட்டப்பு, குறிப்பாக அந்த அப்பா கெட்டப்பு ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த காஸ்டியூம் டிசைன்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவரோட ஆக்டிங் இருக்குல்ல, பையன் விஷாலும் சரி அப்பா விஷாலும் சரி, அந்த பழைய விஷாலோட ஆக்டிங் அளவுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஒரு சுமாரான அடிப்பதை வெளிப்படுத்திருக்காரு விஷால். அந்த படத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்கணும். முதல் முறையா விஷால ஒரு படத்தை ட்ரை பண்ணிருக்காரு, மகுடம்ன்ற படத்தை. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய அவுட்புட் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். திரும்பவும் அடுத்த ஒரு முறை விஷால் படம் இயக்கினா இந்த மிஸ்டேக் எல்லாம் இல்லாம இன்னும் பெட்டரா கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க மகுடம் படம் பார்த்தா உங்க கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி சினிமா ஓரியன்ட் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா வெங்கடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.